வணக்கம். இது உங்கள் நாட்டு நடப்பு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய புதிய அரசு தமிழகத்திலே அமைந்திருக்கிறது. அதை நாம் வரவேற்போம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை அரியணையில் அமர்த்திய தமிழக மக்களுக்கும் நம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்வோம். இந்த நேரத்தில் வான் புகழ் கொண்ட வள்ளுவர் சொன்னதைப் போல உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ற அந்த குரலுக்கேற்ப இன்றைக்கு திரு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் எண்ணுவதெல்லாம் அந்த உயர்வான சிந்தனையும் உயர்வான நோக்கமும் வெற்றியை ஈட்டி தருவதற்கு தள்ளி போனாலும் ஆனால் வெற்றி ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்ற அந்த வரிகளுக்கேற்ப உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த லட்சியமும் உயர்ந்த எண்ணத்தையும் தன் மனதில் ஏந்தி தமிழக மக்களை சந்தித்தார். அதனுடைய விளைவு இன்றைக்கு வெற்றியை ஈட்டி அவர் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். நம் யூடியூப் சேனல் வழியாக அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ எதற்கு இந்த பதிவு என்று சொன்னால், அந்நேற்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய அருந்தவ புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து பேசுகையில், இன்றைக்கு ஆட்சி அமைவதற்கு, தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவதற்கு எங்களுடைய கூட்டணி கட்சி தயவால் தான் ஆட்சி அமைந்திருக்கிறது என்பதை பேசுகின்ற பொழுது பேசினார். அவ்வாறாக இருந்தாலும் கூட தமிழகத்திலே பெரிய அளவிலான, அதாவது பெரும்பான்மையான எண்ணிக்கையை தமிழ்நாடு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். 108. பொதுவாக நம் அவசரத்திற்கு, ஒரு அவசரம்னா மக்களுக்கு உயிர் போகின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது 108 எண்ணை அழைப்பது வழக்கம். ஒரு ஆம்புலன்ஸ் 108 மருத்துவ உதவியை நாடுவது வழக்கம். அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாடு தத்தளித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த 108 என்ற பெரும்பான்மையை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது எண்ணுக்கு விஜயை அழைத்து அந்த 108 கொடுத்திருக்கிறார்கள். தமிழகம் மிக ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகின்ற வகையிலே அந்த 108 என்ற பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கஞ்சா போதையில், கஞ்சா கலாச்சாரம், சாராய மரணங்கள், தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இப்படி அத்தனையும் சரி செய்வதற்காக கடனில் 5.5 லட்சம் கோடி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்த பின்பு ஏற்படுத்தி விட்டு போன கடன், மொத்த கடன் சுமை சுமார் 10.5 லட்சம் கோடிகளுக்கு மேலே இருக்கிறது. இதையெல்லாம் அவசர எண்ணாக 108 கொடுத்து அழைத்து வந்து அரியணையிலே அமர்த்தி இருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் சொன்னதைப் போல இன்றைக்கு எங்கள் தயவால் தான் ஆட்சியில் நீங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இப்படியும் கூட சொல்லலாம். இன்றைக்கு ஆட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்த கொளத்தூர் தொகுதியிலே மு.க. ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். அப்படி தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து வீழ்த்திய காரணத்தினால்தான், தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தயவால் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திலே மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அருந்தவ புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது தாவேகாவினுடைய தயவால், விஜய் என்கின்ற மந்திர சொல்லின் தயவால் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அந்த இடத்திற்கு வர முடிந்தது. அப்போ இவர்கள் தயவில்லாமல் மு.க. ஸ்டாலின் அவருடைய அருந்தவ புதல்வர் இல்லை என்பதை அந்த சட்டமன்றத்திலே அனைவரும் சொல்லியிருக்க வேண்டும். அல்லது முதலமைச்சர் எழுந்து கூட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அவர் சார்பாக இந்த இடத்திலே நாங்கள் சொல்கின்றோம், ஒரு எதிர்க்கட்சி தலைவரை உருவாக்கியதற்கு தாவேகாவின் தயவு இருக்க போய்த்தான் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்திலே வந்திருக்கிறார் என்பதை பதிவு செய்கின்றேன். தள்ளாடும் தமிழகத்தை காப்பதற்கு எண் 108, அதை சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது. தமிழகம் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துகின்ற விதமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக மக்கள் பெரும்பான்மையான 108 வழங்கியிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக புதிய ஒரு உச்சத்தை எட்டுவதற்கு தமிழக மக்கள் 108 வழங்கியிருக்கிறார்கள். அதை சாதாரண எண்ணாக, நம்பராக நாம் சொல்லிவிட முடியாது. அவசர பிரகடனம் தமிழகத்தில் ஏற்பட்டதன் காரணமாக திரு மதிப்புக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்களை முதலமைச்சராக்கி அந்த எண்ணையும் அவசரத்தையும் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் இந்த நேரத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
பெரும்பான்மையை பெற்று தமிழக முதலமைச்சர் நன்றாகவும் சீரோடும் சிறப்போடும் நல்லதொரு ஆட்சி நடத்த வேண்டும் என்று இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே நல்லாட்சி தொடர மக்கள் நிம்மதியாக இருக்க 108 வழங்கியமைக்கு, சட்டமன்றத்தில் 108 எண் வழங்கியமைக்கு நன்றி 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 என்று யூடியூப் சேனல், இது உங்கள் நாட்டு நடப்பு யூடியூப் சேனல் வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.